நண்பர்களே, ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கணும். ஒரு பெண் ஏன் பயந்து வாழ வேண்டும்? ஒரு பெண் ஏன் அனுமதி கேட்டு கனவு காண வேண்டும்? ஒரு பெண் ஏன் தன்னுடைய சக்தியை மறைத்து வாழ வேண்டும்? பல நூற்றாண்டுகளாக இந்த உலகம் பெண்களுக்கு ஒரு கதையை சொல்லி வந்தது. நீ அமைதியாயிரு, நீ அடங்கியிரு, நீ பின்தொடர்பவள். ஆனா இன்னைக்கு அந்த கதை மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு புதிய காலம் உருவாகிறது, ஒரு புதிய சக்தி எழுகிறது. அது பெண்களின் எழுச்சி. பெண்களின் கவலைகள் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது. பெண்களின் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு மாற்றம் மட்டுமில்ல, இது ஒரு புரட்சி. நண்பர்களே, ஒரு பெண் தன்னை நம்ப ஆரம்பித்தால் அவள் வாழ்க்கை மட்டும் மாறாது. ஒரு குடும்பம் மாறும், ஒரு சமூகம் மாறும், ஒரு நாடு மாறும். அந்த சக்தி பெண்களிடம் இருக்கிறது. வலி தாங்கும் மனம், எதையும் மீண்டும் தொடங்கும் தைரியம், உலகத்தை மாற்றும் பொறுமை. இந்த சக்தியை நீண்ட காலம் உலகம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனா இன்று பெண்கள் தங்களை அறிந்து கொண்டு விட்டார்கள். அவர்கள் தங்கள் உரிமையை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள். முன்பு பெண்களின் குரல் அடக்கப்பட்டது. இன்று அந்த குரல் உலகம் முழுக்க கேட்கிறது. முன்பு பெண்களின் கனவுகள் கட்டுப்படுத்தப்பட்டது. இன்று அந்த கனவுகள் எல்லைகளை உடைக்கிறது. முன்பு பெண்கள் பயந்தார்கள், இன்று அவர்கள் வழி நடத்துகிறார்கள். நண்பர்களே, இனி பெண்களின் காலம், பெண்களின் கவலைகள் முடியும் காலம், பெண்களின் வளர்ச்சி ஆதிக்கம் செலுத்தும் காலம். இந்த மாற்றத்தை யாராலும் நிறுத்த முடியாது. ஏனெனில் பெண் பலவீனம் அல்ல, அவள் மாற்றத்தின் சக்தி. இன்று நாம் பார்க்க போவது பெண்களின் வாழ்க்கையில் நடக்கும் இந்த மிகப்பெரிய மாற்றம் என்ன? பெண்களின் கவலைகள் எப்படி முடிவுக்கு வருகிறது? ஏன் எதிர்கால உலகம் பெண்களின் கையில் செல்லப் போகிறது? இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். ஆக தொடங்கலாம். முதல் உண்மை, பெண் பலவீனம் அல்ல நண்பர்களே. இந்த உலகம் பெண்களிடம் ஒரு பொய் சொல்லி வளர்த்தது. நீ அமைதியாரு, நீ அடங்கியிரு, நீ பின்தொடர்பவள். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பெண் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி, வலி தாங்கும் மனம், சிக்கலை சமாளிக்கும் திறன், மீண்டும் தொடங்கும் தைரியம். இது பலவீனம் இல்லை, இது மனித குலத்தின் அடிப்படை சக்தி. பெண் தன்னுடைய மதிப்பை புரிந்து கொண்ட நிமிடத்திலிருந்து அவளை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இரண்டாவது, பயத்தை உடைக்கும் பெண்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய சங்கிலி என்ன தெரியுமா? பயம். மக்கள் என்ன சொல்வார்கள்? நான் முடியுமா? நான் தோல்வி அடைந்தால்? இந்த கேள்விகள் பெண்களை தடுத்து நிறுத்தியது. ஆனா இன்றைய பெண் மாறிவிட்டாள். அவள் முயற்சி செய்கிறாள், அவள் தவறுகிறாள், மீண்டும் எழுகிறாள். பயம் முடியும் இடத்தில்தான் வளர்ச்சி ஆரம்பிக்கும். மூன்றாவது, கல்வி பெண்களின் புரட்சி. ஒரு பெண்ணிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளலாம், ஆனா அறிவை எடுத்துக் கொள்ள முடியாது. கல்வி பெண்ணுக்கு சுதந்திரம் தருகிறது, தன்னம்பிக்கை தருகிறது, தேர்வு செய்யும் உரிமை தருகிறது. ஒரு கல்வியுள்ள பெண் யாரையும் பயப்பட மாட்டாள், தன் வாழ்க்கையை தானே வடிவமைப்பாள். அதனால்தான் பெண்களின் வளர்ச்சியின் முதல் ஆயுதம் கல்வி. நான்காவது, பொருளாதார சுதந்திரம். நண்பர்களே, ஒரு பெண் சம்பாதிக்க ஆரம்பித்தால் அவள் வாழ்க்கை மாறும், அவள் முடிவுகள் மாறும், அவள் குரல் வலிமையாகும், அவள் மரியாதை அதிகரிக்கும். பணம் என்பது ஆடம்பரம் அல்ல, அது சுதந்திரம். பொருளாதாரமாக வலிமையான பெண்ணை யாராலும் அடக்க முடியாது. ஐந்தாவது, சமூகம் மாறும் நேரம். முன்பு சமூகம் பெண்களை கட்டுப்படுத்தியது. இன்று பெண்கள் சமூகத்தை மாற்ற ஆரம்பித்துள்ளனர். வேலை, அரசியல், வியாபாரம், அறிவியல், எந்த துறையிலும் பெண்கள் முன்னேறி வருகிறார்கள். இந்த மாற்றத்தை யாராலும் நிறுத்த முடியாது. ஆறாவது, சுயமரியாதை பெண்களின் சக்தி. மற்றவர்கள் உன்னை மதிப்பதற்கு முன் நீ உன்னை மதிக்க வேண்டும். ஒரு பெண் தன்னை மதிக்க ஆரம்பித்தால் உலகம் அவளை மதிக்க ஆரம்பிக்கும். தலையை உயர்த்தி நடப்பது ஆணவம் அல்ல, அது சுயமரியாதை. ஏழாவது, பெண்களின் மன வலிமை. பெண்ணின் உண்மையான சக்தி உடலில் இல்லை, அவளின் மனதில். அவள் ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அவள் உடைந்து போனாலும் மீண்டும் எழ முடியும். இந்த மன வலிமைதான் உலகத்தை மாற்றுகிறது. எட்டாவது, பெண்கள் பெண்களை உயர்த்தும் காலம். முன்பு பெண்கள் ஒருவரை ஒருவர் போட்டியாக பார்த்தார்கள். ஆனா இன்றைய காலம் மாறுகிறது. பெண் பெண்ணை ஆதரிக்கிறாள், பெண் பெண்ணை ஊக்குவிக்கிறாள். ஒற்றுமை இருக்கும் இடத்தில் வளர்ச்சி தடுக்க முடியாது. ஒன்பதாவது, சமத்துவம் உருவாகிறது. சமத்துவம் யாராவது கொடுக்க வேண்டிய ஒன்று அல்ல, அதை உருவாக்க வேண்டும். பெண்கள் தங்கள் குரலை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் தங்கள் உரிமையை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் மாற்றத்தின் தொடக்கம். பத்தாவது, பெண்களின் குரல். உலகத்தை மாற்றும் முன்பு பெண்களின் குரல் அடக்கப்பட்டது. இன்று அந்த குரல் கேட்கப்படுகிறது. அந்த குரல் நீதியை கேட்கிறது, சமத்துவத்தை கேட்கிறது, மரியாதையை கேட்கிறது.
இந்த குரலை யாராலும் அடக்க முடியாது. 11வது குடும்ப மாற்றம். சமூக மாற்றம். ஒரு பெண் மாறினால் ஒரு குடும்பம் மாறும். ஒரு குடும்பம் மாறினால் சமூகம் மாறும். அதனால்தான் பெண்களின் வளர்ச்சி உலக வளர்ச்சி. 12வது புதிய தலைமுறை பெண்கள். இன்றைய பெண்கள் பழைய விதிகளை ஏற்க மாட்டார்கள். அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் பாதையை உருவாக்குகிறார்கள். இந்த தலைமுறை உலகத்தை மாற்றும். 13வது பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கிறது. முன்பு பெண்களின் மிகப்பெரிய கவலை பாதுகாப்பு. இன்று விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. சட்டங்கள் வலுப்பெறுகின்றன. சமூக ஆதரவு அதிகரிக்கிறது. மாற்றம் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக நடக்கிறது. 14வது பெண் தலைமை உலகம் இன்று உணர்ந்த ஒன்று. பெண்கள் வழிநடத்த முடியும். அவர்கள் தீர்மானம் எடுக்க முடியும். அவர்கள் மாற்றத்தை உருவாக்க முடியும். பெண் தலைமை உலகத்திற்கு புதிய திசை தருகிறது. 15 பெண்களின் கருணை உலகத்தின் எதிர்காலம். எதிர்கால உலகம் சக்தியை மட்டும் தேடாது. அது புரிதலை தேடும், கருணையை தேடும், ஒற்றுமையை தேடும். இந்த மூன்றும் பெண்களின் இயல்பு. 16 பெண்களின் கனவுகள் இனி கட்டுப்படுத்த முடியாது. முன்பு பெண்களின் கனவுகள் சிறியதாக இருந்தது. இன்று அவர்கள் பெரிய கனவுகளை காண்கிறார்கள். அவர்கள் உலகத்தை மாற்றும் கனவுகள் காண்கிறார்கள். 17 பெண்கள் மாற்றத்தின் சக்தி வரலாறு சொல்லும் உண்மை ஒன்று. பெண் முன்னேறினால் சமூகம் முன்னேறும். பெண் அடக்கப்பட்டால் சமூகம் பின்னேறும். அதனால்தான் பெண்களின் வளர்ச்சி உலக வளர்ச்சி. 18 பெண்களின் கவலைகள் குறையும். உலகம் மரியாதை, பாதுகாப்பு, சுதந்திரம். இந்த மூன்றும் பெண்களின் அடிப்படை தேவைகள். இன்று உலகம் அந்த திசையில் நகர்கிறது. 19 எதிர்காலம் பெண்களின் கையில். நண்பர்களே, எதிர்கால உலகம் அறிவையும் உணர்வையும் இணைக்கும். அந்த சமநிலை பெண்களின் இயல்பு. அதனால்தான் பெண்களின் ஆதிக்கம் வரும். அது அழுத்தம் அல்ல, அது வழிநடத்தல். நண்பர்களே, பெண்களின் கவலைகள் என்றும் நீடிக்காது. அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். அவர்கள் தங்களை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் முன்னேற ஆரம்பித்து விட்டார்கள். இனி பெண்களின் வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. பெண்கள் பலவீனம் அல்ல, அவர்கள் மாற்றத்தின் சக்தி. இன்று ஒரு பெண் தன்னை நம்ப ஆரம்பித்தால் நாளை உலகம் அவளை பின்பற்றும். மாற்றம் ஆரம்பித்து விட்டது.